ராகவா லாரன்ஸ், வாழ்க்கையில் உயர்ந்தா தன்னடக்கம் வேணும். அப்படி எப்படி ஒரு அகந்தையான பேச்சு வரும்? திருநாய்கள் குலைச்சிட்டே இருக்கிற மாதிரி குலைக்கிறீங்கன்றீங்க. வந்து பொதுமக்கள் கிட்ட கஷ்டம் நஷ்டம் வெயில் வேதனை எல்லாத்தையும் அனுபவிங்க. திருநாய் மாதிரி தான் உங்கள் நண்பர், அதனால தான் எடுத்து மக்கள் மானத்தோட ரோட்டு கடையை வச்சு குழைச்சிருக்கிறவங்களெல்லாம் தூக்கி அடித்து வேடிக்கை பார்க்குறீங்களோ? நீங்களாம் ஆடி கூத்தாடி சம்பாதிக்கிறீங்க, சரியா? மக்கள் கஷ்டப்பட்டு 8 ஹவர் 10 ஹவர் உழைச்சி அவங்க வேர்வை சிந்தி சம்பாரிச்சு அந்த காசில் கொண்டு உங்களுக்கு டிக்கெட்டுன்னு ஒன்று எடுத்து பார்க்குறதொட்டு தான் நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. இல்லை, நீங்களும் ரோட்டில் உட்கார்ற சொறி நாய் இல்லை, நீங்களாம் வெறி நாய். பதவிங்கிற வெறி பிடிச்சி வெறி நாயாக அலையிறீங்க. ஒருத்தர் பதவி வெறி பிடிச்சி உருண்டு புரண்டு அழுது கவர்னர் சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் அவங்கள போட்டு ஓடி ஓடி பிடுங்கி கொடுத்து தொலைடா, இல்லைனா நிம்மதியாக விட மாட்டான்ற மாதிரி எம்எல்ஏ சீட்டை கொடுத்த ஆளை அவங்களே கேவலமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நன்றி கிட்ட தற்குறி. அதை விட கொடுமையான விஷயம், ஒரு துரோகி. அந்த ஆளுங்க கூட சேர்ந்த ஆள் இல்லை நீ, அப்படித்தான் பேசுவேன். எவ்வளோ ஒரு அகந்தை உனக்கு! மக்கள் உனக்கு பிச்சை போட்டு ஓட்டு பிச்சை போட்டு முதலமைச்சராக உட்கார்ந்த மாதிரி உனக்கு டிக்கெட்டுங்கிற பிச்சையை போட்டு உனக்கு திங்கிற சோறு மக்கள் கொடுக்குற சோறு. அவங்க டிக்கெட் எடுத்து பார்க்கலன்னா நீங்கள்லாம் சந்தி சிரிச்சுக்கிட்டு ரோட்டில் தான் பொறுக்கணும். எவ்வளோ ஒரு அகந்த திமிரு இருந்தால் மக்களை தெருநாயின்னு கேட்பேன். நீங்களாம் வெறி பிடிச்ச சொறி நாயினி. அதை விட கொடுமை, வெறி பிடிச்ச கட்சியில் வர்றதுக்காக அலையிற நாய்ங்க. திருச்சி கிழக்கில் நிற்கிறாங்களா அந்த மக்களே? திருச்சி கிழக்கில் நின்னோன்னு ஜெயிக்க வைங்க. ஃபஸ்ட்டு சொல்லி 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 வர வச்சிங்க, அனுபவிக்கிறீங்க. இப்போ இந்த ஆள் ஒருத்தர் நிற்க போகிறாராம், நின்று அவரை ஜெயிக்க வச்சிருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு புற பாக்கெட்டு ஒரு பிரியாணி போடுவார் வாயில், உனக்கு அவிக்கிட்டு போய் தின்னுங்க மானங்கெட்ட ஜனங்களா. இவனுங்களெல்லாம் வர வச்சு உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு கவர்ச்சிக்காகவும் ஒரு டான்ஸை பாடி டிங்கி டான்ஸ் ஆடி ஜெயிக்கிறவனுங்க அவனுங்க மூஞ்சிக்காகவும் அவனுங்களை வர வச்சு நாடையும் நாட்டு மக்களையும் அசிங்கப்படுத்துறதுல உங்களை மாதிரி ஒரு ஆள் யாரையுமே பார்த்ததில்ல. இதில் 200 ரூபாய் ஊப்பின்ற நாய்ங்கள்லாம் எவ்வளோல காசு வாங்குச்சிங்களோ, எந்த நேரமும் அதுங்க வாயில் 200 ரூபாய் ஊப்பி தான். அப்போ இதுங்க பணம் வாங்கிட்டு தான் பேசுதுங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் அதுங்களுக்கு அந்த வாயில் வார்த்தைக்கு வார்த்தை அப்படி வருது. இப்போ திருச்சி கிழக்கில் நீங்கள் செருப்பால் அடித்து துரத்துங்க அவனை. ஓட்டு போட்டு திரும்ப பொறைய கவிக்கிட்டு ஒரு பேக்கெட் பிரியாணி அவன் மூஞ்சிக்கு கோசரம் போட்டு